Hi friends, welcome back to Financial Diary channel. நம்ம இன்னைக்கு பேச போற ரெண்டு மணி கோட்டை வந்து நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்கு போற முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்க வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சின்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பென்ஸை வந்து நமக்கு தெரியாமல் வந்து அது கடைசியில் நம்ம அது ஒரு கால்குலேட் பண்ணோம்னா அது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து சில இடத்துல வந்து தெரியாமல் வந்து அது தேவை இருக்காது, ஆனால் கூட நம்ம அந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க. வாங்க ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கப்பலில் சின்ன ஒரு ஹோல் இருந்தால் கூட அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு என்ன ஆகும்னா அந்த கப்பலே வந்து முழுங்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன லீக்கேஜ்னால ஒரு கப்பலே முழுங்கி போவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பேக்கெட்டில் ஹோல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து காசு அதில் போட்டுகிட்டே இருந்தால் நமக்கு தெரியாமல் அந்த ஹோல்லேருந்து கீழே போயிட்டே இருக்கோங்க. லைக் நம்ம ஹேபிட்டும் அது மாதிரி தாங்க. நம்ம ஹேபிட்டை வந்து நம்ம சரியில்லைன்னா நம்மக்கிட்ட காசு எவ்வளோ வந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேலரி வந்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு மாத கடைசியில் காசு எதுவுமே சேவ் பண்ணாமல் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அடுத்த சேலரிக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க பார்த்திங்கன்னா பே செக் டு பே செக் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன மிஸ்டேக்கை நம்ம பண்ணுறனால வந்து என்ன ஆகும்னா நமக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமில் போய் விடுங்க. அதே மாதிரி சேம் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து லோன் அதெல்லாம் எடுக்கிறது என்னென்னா நமக்கு எடுக்கிற டைமில் அவ்வளோ இது தெரியாது. ஆனால் அந்த அமௌண்ட் எடுக்கிற டைமில் நமக்கு அந்த அமௌண்ட் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அது பார்க்குறதுக்கு சின்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை கட்டி முடிக்கிற டைமில் நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நிற்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமில் போய் விட்டுரும். அதே மாதிரி கிரெடிட் கார்டுங்க. கிரெடிட் கார்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து சில டைமில் வந்து நமக்கு அது தேவை இருக்காது, ஆனால் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா கூட நம்ம வந்து கார்டு மூலியமாக நம்ம அது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆகணும், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்போங்க. அதே மாதிரி தான் வந்து நிறைய பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவர் ஸ்பெண்டிங்கும் பண்ணுவாங்க. நம்ம ஓவர் ஸ்பெண்டிங்னா எப்படி இருந்தால் நமக்கு வந்து சில டைமில் அந்த இடத்துல அந்த காசை வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை, ஆனால் கூட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷோ ஆஃபுங்க. ஷோ ஆஃபை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஷோ ஆஃபை பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை வந்து நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த கோட்டு மூலியமாக நம்ம தெரிஞ்சுட்டோம் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன லீக்கேஜ்னால கூட ஒரு பெரிய ப்ராப்ளமும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் நீங்கள் ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு லீக்கேஜ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. மணியோட சிம்பிள் கோட்டை வந்து செகண்ட் கோட்டை நம்ம பார்க்கலாங்க. இதில் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் ஆனாங்க மணியோடது. என்னென்னா காசை வந்து நீங்கள் இன்றைக்கி சேவ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த காசை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிடுங்க. காசை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் அது சேவிங் பண்ணுற பழக்கம் பண்ணிட்டீங்களா, நாளைக்கு அந்த காசு சேவ் பண்ண காசு உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்பாக வந்து நிற்குங்க. இது எப்படி என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா எப்படின்னா, நீங்கள் வந்து காசை வந்து சேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வர காசை நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு, உங்களுக்கு காசோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படுதுன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து கடனோ இல்லைன்னா பேங்க்லேருந்து லோனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கடனோ இந்த மாதிரி வாங்கிட்டேன்னாவும் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த கோட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கோட்டுங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து சிம்பிள் லாங்குவேஜ் ஆனுங்க. இது நீங்கள் காசை வந்து நீங்கள் இன்றைக்கே வந்து சேவிங் பண்ணுற ஹேபிட்ஸை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் நீங்கள் கண்டிப்பாக எஜுகேஷன் எடுக்கணும், ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் நிறைய வீடியோஸும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.